வணக்கம் கால்நடை தோழர்களே. இன்று ஒரு ஒரு ஆராய்ச்சி தொகுப்போடு வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ரம்ஜானை நோக்கி செம்மறி ஆடு வளர்ப்பு என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பினை எடுத்து வந்திருக்கிறேங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 10 மாவட்டத்திற்கு நேரடியாக சென்று நான் பார்க்கும் பொழுது இந்த மேய்ச்சல் நில முறைகளில் தான் அதிகமாக வந்து இந்த செம்மறி ஆடுகளை வளர்க்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வட தமிழகத்தில் பெரும்பாலும் மேய்ச்சல் நிலத்தை நம்பி வளர்க்கக்கூடிய விவசாயிகள் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ அந்த பாரம்பரியமாக 2 தலைமுறை 3 தலைமுறைகளாக இன்றைக்கி மேய்ச்சல் நிலத்தை மட்டுமே நம்பி அங்கே இன்று இந்த கால்நடை வளர்ப்பை சிறு சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இன்றைக்கி நான் பெரும்பாகதி ஒரு தமிழகத்தில் வட தமிழகத்தில் அதிகமாக 60லேருந்து 65% எந்த செம்மறி ஆட்டினுடைய இனங்களை வளர்க்குறாங்க அப்படின்னு நான் போய் ஒரு சர்வே எடுத்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாடு, அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கட்டுவாமறை செம்மறி ஆடு, இந்த 2 வகையில் தான் அதிகமாக அந்த பக்கம் வளர்க்குறாங்க. நம்ம அதே மாதிரி தமிழகத்தினுடைய தென்பகுதியில் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரம், இப்போ பெரும்பாலும் இந்த செம்மறி ஆடுகள் இதுவரையும் அங்கீகரிக்கப்பட்டது தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகம் மற்றும் உணவு மேம்பாட்டு கழகமெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட செம்மறி ஆடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 வகை இருக்குங்க. சரி, இன்றைக்கி இந்த நான் போன வீடியோக்களில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாடுகளை பற்றி ஒரு தொகுப்பு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த தொகுப்பு என்ன அப்படின்னா, இந்த செம்மறி ஆடு இது பெரும்பாலும் இந்த இனமானது, இந்த செவ்வாடு இனமானது வெயிலை தாங்கி வளரக்கூடிய தன்மை உடையதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இதுக்கு வந்து ஒரு கட்டுக்கோப்பான அந்த மேய்ச்சல் திறமையும் இதுக்கிட்ட இயற்கையாகவே இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவங்க சாப்பிடக்கூடிய வேகமானது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 to 30 சதுர அளவு உள்ள இடங்களில் உள்ள புல்களை திங்கும் அளவிற்கு அதனுடைய வேகம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இதனோட கட்டுக்கோப்பானது பார்த்தீங்கன்னா இது ஒரு வாரத்திற்கு 150 கிராம் 200 கிராம் வரை கூட எடை ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இது பெரும்பாலும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக அந்த பகுதியில் இருக்குது. ஆமாம், மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் அந்த ஆடுகளை வந்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பகுதியில் ஆடுகளை பார்க்கும் பொழுது எளிமையாக கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு சரியான உணவு முறை இல்லை. அதில் வந்து அவங்க வந்து குடல் புழு நீக்கம் ஒழுங்காக சரி செய்யப்படவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா முறையாக தடுப்பூசி அவங்க ஆலோசனை முறைப்படி போடலைன்னு அர்த்தம். ஆனால் அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளை போய் சந்தைகளையும் பார்த்தாலும் சரி, அவங்க மேய்ச்சல் நிலத்திற்கு நேரடியாக சென்று போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆடை பார்த்தீங்கன்னா பின்பக்கம் சாணம் போடக்கூடிய பகுதி வந்து ரொம்ப சுத்தமாக சுகாதாரமாக இருந்துச்சுன்னா அப்படின்னாவே ஒரு 80லேருந்து 85% அது வந்து குடல் புழு நீக்கம் செய்யப்பட்ட ஆடுன்னு நினச்சிக்கலாம். இப்போ ஒரு ஆடு நீங்கள் வாங்க போகிறீங்க, இப்போ நாளைக்கு ரம்ஜான் பிறக்குது, ஒரு தீபாவளிக்கு நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த செம்மறி ஆடு வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு சந்தையில் போய் அதனுடைய வெளிப்புற தோற்றத்தில் எப்படியெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னா முதல்ல அந்த அறை பின்பக்கம் பார்க்கணும். அந்த பின்பக்கத்திலே சாணங்கள் அதிகமாக இருக்கிறதா, அதோட சுகாதாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அது சுகாதாரமாக அந்த அரைப்பக்கம் இருக்குது அப்படின்னா அதற்கு அவங்க முறையாக வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, குடல் புழு நீக்கம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய தொடைப்பகுதியில் உள்ள எலும்புகளை பிடிச்சி பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாதி அந்த நான் போய் ஒரு 60% மேய்ச்சல் நிலத்தை மக்கள் நம்பி இருக்கக்கூடிய ஆடுகளை பார்த்தீங்க அப்படின்னா எலும்பையினால துடைப்பக்கம் அமைக்கி பார்த்தீங்கன்னா எலும்பையினால உணர முடியலை. சில பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா எலும்பும் தோலுமாக இருக்குது, சும்மா தொட்டோம்னா பின்னாடி அந்த தொடைப்பகுதியில் போய் அமுக்கணும்னா எலும்பு தெரியுதுங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா பார்க்கும் போது எலும்பு தெரியுது. அப்போ நம்ம ஒரு விருந்து வைக்க போகிறோம், வளர்க்க போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம முடிவு பண்ணி தான் நம்ம போய் அந்த சந்தைக்கோ அல்லது ஒரு
பண்ணைக்கோ இல்லை மேய்ச்சல் நிலத்தை நம்பி வளர்க்கக்கூடிய மக்கள்கிட்டே நேரடியாக போகும்போது இங்கே என்ன செய்யணும்னா முடிவு பண்ணிட்டு போகணும். இப்போ நம்ம வந்து விருந்துக்கு வேணும், ஒரு விழாவுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆடு குறைஞ்சது ஒரு 15லேருந்து 18 கிலோ அந்த வெயிட்டில் இருக்கக்கூடிய ஆடை தேர்ந்தெடுக்கணுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து ரொம்ப நறுமணமாகவும் டேஸ்ட்டாகவும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு சூப்பராக இருக்குங்க இந்த மட்டன். ஏன்னா பெரும்பாலும் இந்த செம்மறியாடு எதற்காக பயன்படுது அப்படின்னா பிரியாணி செய்வதற்காகவும் பெரிய பெரிய விருந்துகளுக்கு தான் இது பயன்படுது. இந்த கறியை பார்த்தீங்கன்னா தரமானது. இந்த செவ்வாடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வட சென்னை பக்கம் வடை மாவட்டங்கள் வடக்கே இருக்கக்கூடிய அந்த மேல்மருவத்தூர்லேருந்து அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கிட்டு திருநெல்வேலி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இந்த செவ்வாடு தாங்க. அங்கே அந்த கறியினுடைய அந்த வாசனையே சொல்ல மாட்டாது. அந்த அளவுக்கு ஒரு சுகாதாரமாக இருக்கக்கூடிய கறி. அந்த கறிக்கு இடையில பார்த்தீங்கன்னா இடுக்கே இருக்காது, அதிக புரோட்டீன் உள்ள கறிங்க. இப்போ இந்த கறிகள் தான் பெரும்பாலும் வாசனை தரக்கூடிய நல்ல சாப்பிடக்கூடிய மக்கள் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு கறி. பார்த்தீங்கன்னா இது பிரியாணிக்கு உகந்ததுங்க. இந்த ஆடு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய வெயிலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு குளிர்காலமாக இருந்தாலும் சரி, கோடை காலமாக இருந்தாலும் சரி, இது துணிச்சலாக போய் ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா இருக்கக்கூடிய அந்த புல்களை நல்லா சாப்பிடக்கூடிய ஆற்றல். இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அந்த செல்லோசனுடைய அந்த சுரப்புத்தன்மை அதிகம் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வேகம் அந்த கவனமாக சாப்பிடக்கூடிய வேகமானது அதிகமாக இருக்குதுங்க. ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைகள் எந்தெந்த பகுதிக்கு போகிறாங்களோ அந்தந்த பகுதியில் போய் கால்நடை மருத்துவமனையில் அதனுடைய சாண பரிசோதனை ஏதாவது ஒரு ஆட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா செம்மறியாடை பொறுத்தவரையும் நோய் வந்த மாடுகளை ஆடுகளை எளிமையாக நம்ம காண முடியும். அந்த சோர்வு கன்று காணப்படும், தீனி நாட்டம் இருக்காது. இது மாதிரி ஆடுகளை உடனே அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அங்கே சாண பரிசோதனை செய்து ஆடுகள் குடல் செய்யறாங்க. அது சுழற்சி உள்ள அவங்களுடைய ஆலோசனைப்படி செய்யறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம விருந்துக்கு நம்ம வந்து சந்தையில் போய் விருந்துக்கு வாங்க போறோம்னா அது குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா 15லேருந்து 18 கிலோ இருந்தால் தான் நல்ல ஒரு டேஸ்டாகவும் நம்ம என்ன விரும்பி அதை தயாரிக்க போறோம், பிரியாணி தயார் பண்ற போறோமா இல்ல கறி குழம்பு வைக்க போறோமா, அதற்கு சகுந்தாறு போல நல்ல வாசமாகவும் சாப்பிடக்கூடிய முழு திருப்தி அடையணும்னா இந்த வெயிட் உள்ள ஆடுகளை நம்ம தேர்ந்தெடுக்கணுங்க. அப்போ வளர்ப்புக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா 5லேருந்து 6, 6லேருந்து 10க்குள் உட்பட்ட இதில் வந்து நம்ம வளர்ப்புக்காக தேர்ந்தெடுக்கலாம். இப்போ எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த செவ்வாடானது இன்னைக்கு நம்ம பகுதியில் வருது. அது பார்த்தீங்க அப்படின்னா திறந்த வழியிலே இருக்கக்கூடிய ஆடுகளை பெரும்பாலும் விவசாய பெருமக்கள் வாழக்கூடிய உணவு முறைகள் விரும்புகிறாங்க. இப்போ பண்ணைகளே இந்த இனங்கள் வளர்க்குறாங்க. இந்த பண்ணைகளில் வளர்க்கக்கூடிய அந்த செவ்வாடு இருக்கும், இந்த மேய்ச்சல் நிலத்தை நம்பி வளர்க்கக்கூடிய செவ்வாடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அது தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையான அந்த உடல் கறிக்கும் அது வளர்ப்புக்கு இங்கே இருக்கிறது வேறுபாடு இருக்குதுங்க. அதே புரோட்டீன் இதுலேயே இருக்கும், இதுலேயே இருக்கும். ஆனால் என்ன இருக்காது, அந்த வயதிற்கு ஏற்றாறு போல கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உடல் எடையானது மாறுபடும். அப்போ பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, மேய்ச்சல் நிலத்தை நம்பி வளர்க்கக்கூடிய செவ்வாடுகளை வளர்க்குறாங்க. நம்ம ரம்ஜானை நோக்கி நம்ம இது மாதிரி ஒரு மாதிரியானது மக்கள் எது அதிக விரும்பி உண்ணுகிறார்கள் இதைத்தான் பார்க்கணும். முதல்ல இந்த ஆட்டினுடைய கறியை பார்த்தீங்கன்னாவே நமக்கே சாப்பிடணும்னு ஆசை தூண்டும். அவ்வளோ ஒரு 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 இதாக இருக்கும். அதாவது எப்படின்னா அதனுடைய அந்த அந்த புரோட்டீனுடைய தன்மை, அதனுடைய வாசனை அப்படியே இழுக்கும் நம்மளை. ஒரு கவலம் சாப்பிடுறவே 4 கவலம் சாப்பிடக்கூடிய ஆற்றலை இன்சுலின் நம்ம நாக்கில் வந்து சுமட்டிங் பண்ணும். அந்த அளவுக்கு இந்த கறியினுடைய சுவை அவ்வளோதாக இருக்கும். அதனால் நம்ம பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த செவ்வாடுகளையும் நம்ம வந்து இனவர்த்தி செய்யணும். அதுவும் மேய்ச்சல் நிலத்தை நம்ம முறையாக வளர்த்து எடுத்தோம்னா அதிக லாபத்தை நம்ம எடுக்கலாம்.
இதற்கு முறையான தடுப்பூசி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கால்நடை பல்கலைக்கழகம், அதே போல் ஆராய்ச்சி மையங்கள், மருத்துவமனைகள் பல அதனுடைய தடுப்பூசியினுடைய கொள்கை அடிப்படையிலே ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அவங்க ஆடுகள் இருக்கும் இடத்திற்கே நேரடியாக ஆய்வுக்கு உட்பட்டு அவங்க தடுப்பூசி போடுறாங்க. பிபிஆர் போடுறாங்க, அம்மைக்கான தடுப்பூசி போடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதற்கு ஈடி வேக்சின், அதாவது என்ன அந்த காலகட்டங்களுக்கு தகுந்தாறு போல தேவையான தடுப்பூசிகளை வரவழைத்து அந்த கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாடுகளுக்கு போடுறாங்க. அப்போ இந்த ஆடுகள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடமாடும் வங்கி, அதில் சூப்பர் வங்கி எது அப்படின்னா நடமாடும் சூப்பர் வங்கி அப்படின்னா இந்த செவ்வாடு தாங்க. இந்த செவ்வாடை விரும்பாத மக்கள் யாரும் இல்லை. ஒரு தடவை சாப்பிட்டோம்னா மீண்டும் சாப்பிட தோணும். அதிக இன்று லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் இதாங்க. நம்ம விழாக்களுக்கு குறைந்தது 15லேருந்து 18 கிலோ இருக்கக்கூடிய ஆடுகளை தேர்ந்தெடுங்க. வளர்ப்பு முறைக்கு நம்ம ஒரு வளர்க்கணும் அப்படின்னா 6லேருந்து 10க்கு உட்பட்ட எடை உள்ள நம்ம இந்த செவ்வாடுகளை தேர்ந்தெடுங்க. இது குறிப்பிட்ட நாட்களில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு முறைங்க. பெரும்பாலும் இந்த 60லேருந்து 65% இந்த ஆடுகள் மேய்ச்சல் நிலத்தை மட்டுமே விரும்பி வாழக்கூடிய இனமாக இருக்கிறது. அடுத்த ஒரு தொடர்போடு உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.